திருவுடைய சிவனை போற்றி என்னாடுடைய இறைவா போற்றி வேறும்பத்தூர் பெண்ணூறு ஆனாய் போற்றி கரைத்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் அடி போற்றி ஆடிமிசை கல்மிதற்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழிதேரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாலுவாகி குயிலாரும் பொழி திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிலூழி தலைகமாகும் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவா சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி அது கீழே வைங்க இங்கே வைங்க இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி சிவார்ப்பணம் வகுப்பை தொடங்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தை வணங்கி மாணிக்க வாசகரை வணங்கி தொடங்கலாம். திருவாசகம் என்ன தலை? யாத்திரை பத்து அனுபவ அதீதம் உரைத்தல். அனுபவ அதீதம் உரைத்தல் அதாவது ஆன்மா இறைவனை நோக்கி செல்லுகின்ற பயணம். ஆன்மா இறைவனை நோக்கி செல்லுகின்ற பயணத்தை 10 மந்திரத்தில் சொல்கிறார். யாத்திரை 10. இந்த இங்கு சொல்லப்படுற யாத்திரை சாதனம் அல்ல, சாதன பயன். திருத்தல யாத்திரைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த யாத்திரை கிடையாது. திருத்தல யாத்திரைன்னு நாம் சொல்லக்கூடிய யாத்திரை கிடையாது. இது சாதன பயன். ஆன்மா இறைவனை நோக்கி செல்லுவது. பிற்காலத்தில் அனுபவ அதீதம் உரைத்தல்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10-20 தலைப்பு, ஒரே தலைப்பு தான், வார்த்தை தான் வேறு வேறையாக போடுவாங்க. அனுபவ அதீதம்னாலும் இதுக்கு முந்தின தலைப்பு ரெண்டும் ஒன்று தான், பேரின்ப நிலை தான். அதீதம்னா கடந்த நிலை, சிவானுபவத்தினுடைய கடந்த நிலையை சொல்வது. பூவார் சென்னி மன்னன் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினார் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் ஒருப்படுமீன் ஒவ்வொரு காலம் வந்ததுதான் பொய்விட்டுடையான் பழம்புகவே. அது இங்கே வச்சிருக்க, அது சிலருக்கு அந்த புகை ஒத்துக்கிட, அதான் வேற ஒன்றும் இல்லை. நல்லா தள்ளி வச்சிட்டோம்னா, கீழேயா வைக்க சொன்னேன்னா கீழேருந்து தான் வருது கொசு. கொசு காலை தான் கடிக்கும். கரெக்டாக ரத்தம் உடம்புல எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்து கிடைக்கும். அப்படியே வச்சுட்ருக்க போதும், அவ்வளோதான். சிலருக்கு ஒத்துக்கிடாது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன யாருன்னு. ஆமாம், எழுதுங்க. மலர் நிறைந்த முடிவுடைய அரசனாகிய எம்பெருமான் சிவன் நாகத்தை அணிந்தவன் சிறியவர்களாகிய நம்முடைய உள்ளத்தில் இடைவிடாமல் புகுந்து அறிவில் அத்விதமாய் கலந்து உருகச் செய்கிறான். அருள் வெள்ளம் இதற்கு காரணம் அவனுடைய அருள் வெள்ளம். இறைவனுடைய அன்பராய் அடிமைப்பட்டவர்களே, அருள் பெற்றவர்களே, ஒன்று சேருங்கள்.
இந்த உலகம் நிலையற்றது. இறைவன் திருவடியை அடைவதற்கு நாம் போகலாம். அதற்குரிய காலம் வந்துவிட்டது. அதற்குரிய காலம் வந்துவிட்டது. குறிப்புரை: புயங்கம் என்றால் பாம்பு அல்லது ஒரு வகை நடனம். மந்திரத்தை நாம் எப்பவும் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். இறைவன் முடியில் மலர் உடையவன், இறைவன் முடியில் மலருடைய அரசன். இறைவன் திருமுடியில் மலர் என்பது அடியார்களால் சாத்தப்படுவது. அடியார்களால் இறைவனுக்கு சாற்றப்பட்ட அல்லது வைக்கப்பட்ட மலர் என்று பொருள் எடுக்கணும். அதன் மூலம் இறைவனை வழிபடுதலும் மார்க்கங்களும் விளங்குகிறது. அது என்ன மார்க்கம்னு நம்ம எடுத்துக்கிடணும். மன்னன் என்று சொன்னது தலைவன் என்ற பொருள்ல சொல்றார். திரும்ப பெருமான்னு சொல்றார். அது மன்னன் என்று சொன்னது பசுபதியாக இருப்பதை குறிப்பது. பதிமுது நிலை அப்படின்னு சொல்றோம்ல, பதிமுது நிலைன்னு திருவருட்பயன் சொல்றது இதுதான். பசுபதியாக இருக்கிறது. எப்படி நாட்டு குடிமக்களுக்கு மன்னன் தலைவனாக இருந்து வேண்டியது செய்கிறானோ, அதுபோல ஆன்மாக்களின் மன்னனாக இறைவன் இருக்கிறான்னு பொருள் எடுக்கணும். பெருமான் என்பதற்கும் அந்த பொருள் எடுக்கலாம். அப்படின்னா மன்னனுங்கிறதுக்கு எடுக்கிற பொருள் பெருமானுக்கு எடுக்க முடியாது. தலைவன் வேறு, மன்னன் வேறு. தலைவன் வேறு, மன்னன் வேறு. இன்னொரு நாட்டு மன்னனை நம்ம மன்னன் ஏற்றுக்கிடுவோம், தலைவனாக ஏற்போமா? அது புரியுதான் பாருங்க. இன்னொரு நாட்டு மன்னனை நம்ம யாராக ஏற்றுக்கிடுவோம்? ஆனால் தலைவனாக ஏற்க மாட்டோம். தலைவன் வேறு, மன்னன் வேறு. அதனால தான் ரெண்டையுமே சொன்னார். மன்னன் என்று சொன்னது உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்தல். பெருமான் என்று சொன்னது தலைவன் என்ற பொருள், ஆன்மாக்களில் பசுவர்க்கம் அல்ல என்பதை குறிப்பது. அடுத்த வார்த்தையிலும் சொல்லிட்டார், சிறியோமைங்கிறார். சிறியோமை என்பது ஆன்ம வர்க்கத்தை குறிக்கிற வார்த்தை. இந்த இடத்துல அப்படி பொருள் எடுத்தாகணும். ஏன்னா மன்னன், பெருமான், சிறியோ, அந்த தொடர்ச்சியில் அந்த சிக்கல் இருக்குது. மன்னன்னு சொல்கிறாரு, பெருமான்கிறாரு, சிறியோங்கிறாரு. அப்போ யாவருக்கும் மேலாம் அளவில் சீருடையானை சொல்லி யாவருக்கும் கீழாம் ஆன்மாவினுடைய இழிவை குறிப்பதற்கு தான் சிறியோமையினர். சிறியோமை என்று மாணிக்கவாசகர் சொன்னது எல்லா ஆன்மாக்களையும் குறித்தது என்று பொருள் அல்ல. அடிமை பண்பு வந்த ஆன்மாக்களை மட்டும் குறிக்கிறது. அடிமை பண்பு வந்த ஆன்மாக்களை மட்டும் குறிக்கிறது. ஏன்னா அடுத்த வரியில் சிக்கல் இருக்குது. ஓவாது உள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும். எல்லாரையும் இறைவன் உருக்க முடியாது. யாரை மட்டும்தான் உருக்க முடியும்? அடிமை பண்பு வந்திருக்கிறவங்கள தான் உருக்க முடியும். எனவே சிறியோமை என்பது பசுக்களை எல்லாம் குறிக்குதுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது.
எந்த பசுக்களை குறிக்கிறது? அடிமை பண்பு வந்த பசுக்களை குறிக்கிறது. இந்த அடிமை பண்பு வந்தவர் சிவ தரிசனத்திலும் சிவ யோகத்திலும் இருப்பார். அவர் ஆன்ம சுத்தியில் இருப்பார். இறைவனை மன்னனாக, இறைவனை பெருமானாக பார்ப்பார். இது அவருக்கு ஞானத்தால் கிடைத்தது. அன்பினால் கிடைத்தது. ஜீவன் முக்தருக்கு இணையானவர் இவர் ஜீவன் முக்தருக்கு இணையானவர். அதனால் இறைவன் இடைவிடாது அவர்களுடைய அறிவில் கலந்து உள்ளத்தில் புகுந்து அறிவில் கலக்கிறான். உள்ளத்தில் புகுந்து அறிவில் கலக்கிறான். உருக்குகிறான். ஓவாது என்பதற்கு இந்த பக்குவர் இமைப்பொழுதும் இறைவனை மறவாதவர். மற்ற பற்றனுக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் என்ற நிலையில் இருப்பவர். அவர் உள்ளத்தில் புகுதல் என்பதன் பொருள் இறைவனுடைய அத்வைத கலப்பை அறிதல், இறைவனுடைய அத்வைத கலப்பை உணர்தல். சைவ சித்தாந்தப்படி எந்த உயிருக்குள்ளும் இறைவன் புகுவதும் இல்லை, புகுந்து வெளியே வருவதும் இல்லை. ரெண்டே நிலைதான். இறைவன் தன்னோடு இருப்பதை அறியாத நிலை, இருப்பதை அறிகின்ற நிலை. அவ்வளோதான் விஷயம். எனவே புகுதல் என்பதற்கு அத்வைத இருப்பை அறிதல் என்று பொருள். உரையாசிரியர் அறிவில் அத்விதமாய் கலந்தினார். அது அழகான வார்த்தை. உயிரில் அத்விதமாக கலக்கிறது இயற்கை, அறிவில் அத்விதமாய் கலக்கிறது சாதனத்தால் வருவது. உயிரில் அத்விதமாய் கலத்தல் இறைவனுடைய இயல்பு, அறிவில் அத்விதமாக கலத்தல் உயிரினுடைய சாதனத்தினால் வர்றது. உயிர் சாதனம் செஞ்சாதான் இறைவன் நம்மளோட இருக்கிறாருங்கிறதே ஞாபகம் வரும். சிவோகம் பாவனை செய்யின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சிவோகம் பாவனை வரமாட்டுக்குன்னு தானே அர்த்தம். செய்யின்னு சொன்னாலே இயல்பாக வரமாட்டுக்குன்னு தானே அர்த்தம். குரு வந்த பிறகும் அவருக்கு சிவோகம் பாவனையை செய்யின்னு சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா எனக்குள்ள இறைவன் இருக்கிறான்ங்கிறது அவருக்கு என்ன செஞ்சு போயிடுது? பிறகு அது அவ்வளவு பெரிய பக்குவ நிலைக்கு போனவருக்கு மறக்குது. அதனால் அழகாக சொன்னார், அறிவில் கலந்து, அதாவது இறைவனுடைய அத்வைத இருப்பை அறிவால் அறிதல், அறிவால் உணர்தல். இந்த நிலை ஏற்படும் போது ஒரு உயிர் தானாக உருக ஆரம்பிக்கும். அதனால் என்னை உருக்கினார். நான் சிறியவன், என் உள்ளத்தில் இடைவிடாது கலந்தான், அவன் அத்வித கலப்பு என் அறிவில் விளங்கியது. என் உள்ளத்தில் புகுந்தான், என்னை உருக்கினான். இதையெல்லாம் அவன் செய்ததற்கு என்ன காரணம்? ரெண்டாவது வரியில் கடைசியில் சொல்கிறார், வெள்ளக்கருணையினால். இதையெல்லாம் செய்ததுக்கு காரணம் ஒன்று, அது அவனுடைய அருள், கருணை, பெருங்கருணை.
இனி எழுதுறத அடுத்த பத்தியாக எழுதணும். இவ்வாறு இறைவனுடைய அருளை பெற்றவர்களே, இறைவன் மேல் அன்புடையவர்களே, அடிமைப்பட்டவர்களே, நீங்கள் ஒன்று சேருங்கள். அடுத்த பாயிண்ட். இது என்னதுன்னா சங்கமத்தை ஊக்குவித்தல். இது சங்கமத்தை ஊக்குவித்தல். இறைவன் அருளால் மேலே செய்த உபகாரங்கள் எல்லாம் குரு உபகாரம். ஆன்மாவை சிறியவன்னு சொல்ல வைக்கிறது, இறைவனை பெரியவன்னு சொல்ல வைக்கிறது, உயிரை உருக வைக்கிறது, இதெல்லாம் யாருடைய உபகாரம்? குருவினுடைய உபகாரம். அந்த குரு உபகார பயனால் நீங்கள் எதை அடைங்கிறாரு? சங்கமத்தை அடையுங்கள். அடுத்த பாயிண்ட் சங்கமம். எல்லாரும் ஒன்று சேருங்க. ஒரே கொள்கை உடையவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஜாதிக்காரங்க கூட அவங்க ஆட்களை ஒன்று சேர்ப்போம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதியில் பெரிய ஆட்களெல்லாம் மாநாடு நடத்துவான். பெரிய கட்சிகளை போய் நாடுறது, நான் அந்த மாதிரி எங்கள் ஆட்களை ஒருங்கிணைச்சு காட்டுறேன், நீங்கள் ஒரு நமக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வருது டிவியில். அதேமாதிரி நம்ம ஒரே ஜாதிக்காரங்க யார்? இதையெல்லாம் அடைந்தவர்களெல்லாம் ஒன்று சேருங்க. தேர்தல் வரப்போகுது, அதான் யாத்திரை. தேர்தல் வரப்போகுதுங்கிறார். யாத்திரை பற்றி தான் தேர்தல். நமக்கு வாகனம் சிவார்ப்பணம் குருவை பற்றி. ஆனால் நீங்கள்லாம் ஒன்று சேருங்கள் என்று அழைக்கிறார். தாயுமானவர் சேரவாரும் ஜெகத்தீரேன்னு பாடுறார். தாயுமானவர் சேரவாரும் ஜெகத்தீரேங்கிறார். அங்கே ஜெகம் சொன்னது பக்குவப்பட்டவர்களை. மனிதர்கள் இங்கே வம்மின் ஒரு அப்பர் தேவாரம் இருக்குது. மனிதர்கள் இங்கே வம்மின்கால் கனிதந்தால் கனி உண்ணவும் வல்லீரே, புனிதன் பொற்களல் ஈசன் எனுங்கனி இனிது சாலவும் ஏசற்றவர்க்கேன்னு பாடுறார் அப்பர். மனிதர்களே வாங்கன்னு அழைக்கிறார். மனிதர்கள் இங்கே வம்மின்கள் கனிதந்தால் கனி உண்ணவும் வல்லீரே. பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குதான்னு கேட்குறார். சிவபெருமானே ஒரு பழம்தான், சாப்பிடுங்க அப்படிங்கிறார். மனிதர்கள் இங்கே வம்மின்கள் புனிதன் பொற்களல் கனிதந்தால் கனி உண்ணவும் வல்லீரே, புனிதன் பொற்களல் ஈசன் எனுங்கனி இனிது சாலவும் ஏசற்றவர்க்கேன்னு பாடுறார் அந்த தேவாரத்தில். அதே தான் அவரும் கூப்பிடுறார். மனிதர்கள் இங்கே வம்மின்னு அழைக்கிறார். எனவே இந்த திருக்கூட்டத்தை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு பொருள் எடுக்கும்போது நாம் சிவஞான போதத்தின்படி எத்தனாம் நூற்பாவுக்கு போயிடுறோம்? 12ஆம் நூற்பாவுக்கு போயிடுறோம். செம்மலன் ஒன்றால் சேரல் ஒட்டா அம்மலன்கழியி அன்பரோடு மறியி மாலர் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அருணத்தலுங்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம். தில்லையில் தான் இதை பாடுறாரு. எனவே குருலிங்க சங்கமத்தை இதில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அங்கே ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரும் ஒன்று சேருங்கன்னு ஏன் சொன்னாருங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒன்று சேருங்கள் என்ற கேள்வியை ஏன் சொன்னார் என்பது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஒன்று ஏன் சேர சொன்னாருங்கிறது தான் தலைப்பு. யாத்திரை பத்து அனுபவ அதீதம், பிற்கால தலைப்பு அனுபவ அதீதம். நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா யாத்திரை போகலாம். நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அனுபவத்தை நிறையா அனுபவிக்கலாம். அனுபவத்தினுடைய கடந்த நிலைக்கு போயிடலாம், முடிந்த நிலைக்கு போயிடலான்னு கூப்பிடுறார். ஏனென்றால் சங்கமத்தினுடைய தேவை என்ன? முதல்ல அது தெரியணும். சங்கமத்தின் தேவை என்ன? பிராரத்த வினை தாக்காமல் இருப்பதற்காக. சித்தாந்தம் எதற்கு சங்கமத்தை கட்டாயப்படுத்துது? பிராரத்த வினை என்ன செய்யக்கூடாது? தாக்காமல் இருப்பதற்காக. அதற்கு அவர் எதில் இருக்கணும்? குருலிங்க சங்கமத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த சங்கமம் தான் 5 எழுத்து நினைவோடு இருக்குது. அதுதான் திருநீறு கண்டிகை இவற்றோடு இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கன்னு சொன்னால் என்ன பொருள்னா, உங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் தடைபடாமல் இருக்கணும். அதுதான் அனுபவ அதீதம். இந்த அனுபவம் உங்களுக்கு எது செய்யாமல் இருக்கும்?
தடைபடாமல் இருக்கும். அவங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் தடைபடாமல் இருக்கும். இந்த பதிகத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒன்று சேருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அனுபவம் உங்களுக்கு தடைபடாமல் இருக்கணுங்கிறது தான் அவருடைய நினைவாக இருக்குது. அடுத்தது அது இவங்களுக்கு ஒரு கப்பு பொங்கல் எடுங்க, மது இவங்களுக்கு கொடுக்குறது. ஆமாம், வர்றவங்கெல்லாம் கொத்து கொத்தாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கப் கோயில் பொங்கல் சாப்பிடணும் கட்டாயம். எங்கள் வீட்டுக்கெல்லாம் காலையிலே வந்துட்டு. இதை கொண்டு கொடுத்தியா? சரி. என்ன சொன்னேன்? அதுக்காகத்தான் எல்லாரும் ஒன்று சேருங்கன்னு கூப்பிடுறாரு. இல்லைன்னா உங்களை எது தாக்கிறோம்? பாரத்த வினை தாக்கிறோம். அடுத்தது இந்த நிலையில்லாத உலகத்தை விடணுங்கிறார். இந்த தொடர் நாம் இதுவரைக்கும் பார்த்த அனைத்து தொடர்களுக்கும் வலு சேர்க்கக்கூடிய தொடர். நிலையற்ற உலகத்தை விடுங்கள், அதாவது பற்றற்ற நிலைக்கு நீங்கள் போகணுங்கிறார். பற்றற்ற நிலைக்கு சென்ற ஒருவர் தான், நீங்கள் மேலேருந்து வந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி ரிவர்ஸில் அதிலே சேர்ந்துவிடும். பற்றற்ற நிலைக்கு சென்ற ஒருவருக்கு தான் இறைவன், அவருடைய உள்ளத்தில் தான் இறைவன் புகுவார். சிவார்ப்பணம் அவங்களுக்கு தான் அறிவில் அத்விதமாக விளங்குவார். அவங்கள தான் உருக்குவார். நீங்கள் ரிவர்ஸில் போனாலும் அதே தான் வரும். ஒரு கப் இருந்தால் கூட போதும், அது எல்லாரும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், போதும், அவ்வளோதான். வாங்க. மேலே சொல்லப்பட்ட எல்லாமே எது இல்லைன்னா முடியாது. பற்று விடாதவர்கள் இருந்தால் பற்று விடாதவர்களை வைத்து இந்த திட்டத்தை போட முடியாது. பற்று விடாதவர்களை வைத்து இந்த திட்டத்தை போட முடியாது. பொங்கல் அன்னைக்கு வகுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பொங்கல் அன்னைக்கு வகுப்பாங்கிறாங்க. வேதாந்திகள் இந்த மாதம் தான் அதிகம் படிப்பாங்க. நான் வேதாந்திகளாகவே வளர்க்கப்பட்டேன் 6 வருஷம். இந்த மாதத்தில் தான் அதிகமாக படிப்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னா தை மாதமே வழி அடைச்சிங்கன்னா எப்படி பறக்கும்? பறந்துடும், வழி பறந்துடும். அதாவது சைவத்தில் மட்டும் தொடர்ச்சி விட்டுதுன்னா நம்ம ட்ராக்கு மாறிடும். 24 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரத்தை வழக்கமான பாடத்துக்கு ஒதுக்க நம்ம முயற்சி முடியலைங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் ஒதுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். செய்யவில்லை என்றால் தன் நிலையிலிருந்து ஆசிரியரும் நடுவார். யார் நடுவார்? மாணவர். சரி, அப்படியே மாணவர், இப்போ சில மாணவர் வரல, அவர் நடுவுனா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம காப்பாற்றிக்கிடலாம். நான் தொழிலதிபராக இருந்தால் உங்கள் தொழில் நலிஞ்சால் கூட என்ன செஞ்சுக்கலாம்? காப்பாற்றிக்கலாம். ஏன் நானே நலிஞ்சிட்டேன்னு உண்டா இல்லையா? சைவத்தில் அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆசிரியர் விழுந்த 1000 மாணவரை தூக்க முடியும். ஆனால் 1000 மாணவர் சேர்ந்து யாரை தூக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் யாரை தூக்க முடியாது. யானை விழுந்தால் நம்ம தூக்க முடியுமா? ஏதோ நாய்க்குட்டி விழுந்துட்டு பூனைக்குட்டி விழுந்துட்டுனா தூக்கலாம், உண்டா இல்லையா? அதனால தான் இந்த வேலையில் ஆசிரியர் ஓய்வு எடுக்கக்கூடாது. யார் எடுக்கலாம்? மாணவர் எடுக்கலாம். ஏன்னா அவர் பின்னடைவார், அதில் சந்தேகம் கிடையாது. அடைந்தாலும் இவர் தன்னுடைய ஆசிரியத்தினுடைய முயற்சினால தன்னுடைய நிலைக்கு என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். ஒரு பெரிய வியாபாரி தனக்கு வேண்டிய ஒரு வியாபாரியினுடைய பொருளாதாரத்தில் 2 லட்ச ரூபா லாஸ்ன்னா இவர் 2 லட்ச ரூபா கொடுத்து ஈடு செய்யலாம். இவர் 2 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கணுமில்ல, உண்டா இல்லையா? அதுதான் தொழில் இருக்கிற சிக்கல். லீவ் எடுக்க மாட்டாருன்னா யார் வேண்டாம், நான் எடுத்தால் நான் தான் என்னுடைய இதில் தான் பின்னடை வரும். உங்களுக்கு பின்னடை வந்தால் பிரச்சனை இல்லை. யாருக்கு வரக்கூடாது? எனக்கு வரக்கூடாது. உங்களுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. நானே உங்களை அதை சரி பண்ணிடுவேன். நான் பின்னடைந்தேன்னா என்னை நானே சரி பண்ண முடியாது. சுவிட்ச் போர்டில் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பிரச்சனை இருந்தால் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்கிறீங்க? அதனால தான் இதில் ரொம்ப கவனம். இந்த தொழில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சுகமானது தான், ஆனால் சுமை தான் அதிகம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எது வரைக்கும் வந்தீங்க? பற்றற்ற நிலைங்கிறது இந்த பதிகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த யாத்திரையில் பற்றற்றவர் மட்டும்தான் செல்ல முடியும். சைவத்தில் மிகப்பெரிய கல்வி, சைவத்தில் எது கல்வின்னு கேட்டால் 14 சாத்திரம் தெரிஞ்சுக்கிறது கல்விங்கிறீங்க. சைவத்தில் என்ன கேட்டால் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. பற்று விட்டுருக்கானா விடலையா?
பற்று விட்டுருந்தான்னா கையாளுறது ஈஸி, விட முடியலன்னா கையாள முடியாது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பாடம், என்னுடைய 40 வருஷம் அனுபவம். பற்று விடாதவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதனால் எந்த பயனும் விளைய போகிறதில்ல. அறிவை தான் கொடுக்க முடியும், உங்களால் மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் கொடுக்க முடியும். மாணிக்கவாசகர் இதில் பற்று விடுதல்னு சொல்கிற இடம் ரொம்ப முக்கியம். சைவத்தில் நம்முடைய குருமார்களை நம்ம யாராக பார்க்குறோம்? இல்லறத்தானே பார்க்குறோமா, துறவியாக பார்க்குறோமா? நம்முடைய குருமார்களை யாராக பார்க்குறோம்? நம்ம திருமட குருமார்களை யாராக பார்க்குறோம்? துறவிகளாக பார்க்குறோம். அப்போ துறவுங்கிறது புனிதமானது தான். வேண்டாம்னு சொல்கிறது, நீங்கள் துறவுங்கிறது கல்யாணத்தை மட்டும் குறிக்கலை. அவங்க எல்லாமே வேண்டாம்லாம் சொல்கிறாங்க. அவங்க பேரில் சொத்து கிடையாது, அவங்க பேரில் நகை கிடையாது, அவங்களுக்கு அலங்கார உடை கிடையாது. நீங்கள் கல்யாணத்தை மட்டும் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணலைங்கிறதுனாலேயே துறவு வந்துடாது. பற்றுங்கிறது மனசுலேருந்து எல்லாத்தையும் திறக்கணும். எல்லாத்தையும் விடுகிற குருமார்களை தான் நம்ம திருமட குருமார்கள், அவங்கள நம்ம புனிதமாக நினைக்கிறோம். இல்லற குருமார்களையும் புனிதமாக நினைக்கிறோம். வேண்டான்னு சொன்னால், அடுத்தவங்க சொன்னால் வேண்டான்னு சொன்னால் புனிதங்க. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இதுதான் சைவம். அன்றைக்கு லேட்டஸ்ட் சைவம். அடுத்தவங்கள வேண்டான்னு சொல்ல வைப்போம். நானும் வேண்டான்னு பேசுவேன், நானும் வேண்டான்னு கேட்பேன். நானும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அவங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள் வருஷக்கணக்காக. இதுதான் நம்முடைய சைவம். ஆனால் சைவத்தில் இது ஏற்கப்பட்டிருக்குதான்னா இல்லை. இதை கட் பண்ணி, ஆனால் சைவத்தில் இது ஏற்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன டயலாக் ரொம்ப முக்கியம். செய்தி நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். சைவத்தில் லேட்டஸ்ட் என்னது நல்லா தெரிஞ்சு வச்சுடுங்க. பற்று விடு நான் சொல்லுவேன், நானும் விட மாட்டேன். பற்ற விடணும் நீங்கள் கேட்பீங்க, நீங்களும் என்ன செய்ய மாட்டீங்க, விட மாட்டீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் பற்ற விட்டுட்டேன்னு சொன்னால் அவர் நல்லவர். ஆனால் நான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இதுதான் இந்த கான்செப்டை யார் ஒருவர் ஆராய்ச்சி பண்ணுறாரோ அவர் தான் சைவத்தில் நிறைய தெரிஞ்சிட முடியும். அதனால தான் அற்றது என் பாசம் உற்றது உன் கடலேன்னு 20 சொல்லுது அவர். அப்போ அப்படி சொன்னால் அருள்நந்தி சிவாச்சாரியர் நல்லவர், அவர் வணங்குதலுக்குரியவர். ஆனால் நான் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டேன். நான் பேசுவேன், அதை பற்றி விளக்கம் சொல்லுவேன். நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், பற்று விட மாட்டேன். இதுதான் இன்றைக்கி சைவத்தில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம். நீங்கள் எதையுமே படிக்காமலே சிவனை அடையலாம், நான் சொல்கிறேன். ஆனால் எதை விடணும்? எதுவுமே படிக்க வேண்டியதில்லை. பற்று விட்டாச்சுன்னா படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு சாதனங்கள் என்ன இருக்குது? அந்த இயல்பாகவே அந்த உயிர் பற்று விடுறதா இருந்தால் என்ன சாதனம் இருக்குது? அதைத்தான் இந்த இடத்துல அவர் என்ன செய்யார், வலுவாக சொன்னார். யார் வாங்க? பற்று விட்டவர்கள் வாங்கன்னு சொன்னார். நிலையான உலகை விடுத்து நாம் இறைவன் திருவடிக்கு போகலாம், அதற்கான நேரம் வந்துட்டு அப்படின்னார். நேரம் வந்துவிட்டது என்பது அதாவது ஜீவன் முக்தர் நிலை, வேற ஒன்றும் இல்லை. ஜீவன் முக்தர் நிலையெல்லாம் ஒருங்கிணைக்கிறார் மாணிக்கவாசகர், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதுலேயே மாணிக்கவாசகர் கூப்பிட்டு யாரும் போகலையே, நிறைய பேர் போகலையே. இப்போ அந்த அடுத்த மந்திரம் பாருங்கள், அதை கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் பாருங்கள். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமாறு எண்ணமாயும் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன்தன் பண்டை தொண்டரோடுங்கிறது வருது பார்த்தீங்களா? அதைத்தான் முதல் மந்திரத்தில் லைட்டாக வச்சார். இது நான் சொல்லிட்டு இருக்கிறது 3வது மந்திரம். அவன்தன் குறிப்பே குறிக்கொண்டு, அவன்தன் குறிப்பேங்கிறது தான் எது தாக்காமல் இருக்கிறதுக்குன்னு சொன்னேன், அதுதான் குறிப்பு. பிராரத்த வினை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் திருக்கூட்டத்தை கொடுக்கறது. திருக்குறத்தை தர்றதே பிராரத்த வினை தாக்காமல் இருக்கிறது தான். குறிக்கொண்டு போமாரணி மீன் பொய் நீக்கு புயங்க நாள்வான் பொன்னடி. அங்கேயும் எதை விடணுங்கிறாரு, பொய்யை விடணுங்கிறாரு. பொய் என்பது நாம் பேசுகின்ற பொய் இல்லை. நம்ம அன்றாடம் 25 மணி நேரம் பேசுகிறோம். ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் நம்ம பேசுகிற பொய்யை சொல்லலை. எத்தனை மணி நேரம்? 25 மணி நேரம். புரியுதா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் பொய் பேசுகிறதுனால கூட 1 மணி நேரம். பொய்யை தானே பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுகிறீங்க? அந்த பொய்யல்ல, நிலையற்றதை நிலையானது என்று, மாறுவதை மாறாது என்று கருதுகின்ற பொய். பொய்காட்டி, அது என்ன பொய்காட்டி? பொய்யகற்றினா பொய் பேசுகிறதெல்லாம் மாற்றினாரா? மாறுவதை மாறாது என்று நம்புவதிலிருந்து விடுவித்தல்.
ஆன்மீகத்தை நீங்கள் சமய சார்பு இல்லாமல் சொல்லுங்கள் சார்னா பற்றை விட்டுட்டு சாமிகிட்ட போகிறதுக்கு பாரு, அவ்வளோதான். அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனை விட வைக்கிறது கஷ்டங்கிறதுனால நம்ம வகையான நூல்களை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அதே 2வது மந்திரம் பாருங்க, புகவே வேண்டா புலன்களில் இருந்து இறங்கி வந்தார். அவர் எல்லாரையும் கூப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் எல்லார்ட்டையும் அந்த குவாலிட்டி என்ன செய்யலை. 2வது மந்திரம் என்ன சொல்லுது? எனக்கு ஜீவன் முக்தர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இது ஏன் வருது? நம்ம ஆட்களை கொஞ்சம் அதில் கலந்துட்டான். யார் மாதிரி ஆட்கள்? நம்மளை மாதிரி ஆட்கள். அவங்கள பார்த்து நம்மனா என்ன சொல்லுவோம், உங்களுக்கு தகுதி இல்லை வெளியே போங்கன்னு சொல்லுவோம். மாணிக்கவாசகர் சொல்லுவாரா? பிறகு அவனுக்கு எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் முதல் மந்திரத்தையும் 2வது மந்திரத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். முதல் மந்திரம் கோபுர லெவலில் இருக்குது, 2வது மந்திரம் எல்கேஜி லெவலில் பாடம் நடத்துகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளால் தான் எல்லாத்தையும் கலந்துருவானே. அதனால் அந்த ஜீவன் முக்தர் பக்குவம் இல்லாதவர்கள் எதுக்குள்ளே கலந்துட்டாங்க, அவருடைய கூட்டத்துக்குள்ளே கலந்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாரு, பேசிக்லேருந்து பாடத்தை ஆரம்பிக்கிறார். எதுக்குள்ளே போகாதீங்க, புலன்களுக்குள்ளே போகாதீங்க. முதல் மந்திரத்தில் பொய் விட்டு உடையான் கடல் புகவேனார். ஆனால் இப்போ எதை சொல்ல வேண்டியது வருது, புலன்குள்ளே போகாதீங்கிறது சைவத்தில் பேசிக் ஸ்டடி, ஒரு ஆரம்ப கல்வி, பிரைமரி ஸ்டடி. அந்த பிரைமரி ஸ்டடியை கொடுக்குறாரு. சரியா? அதை அந்த மந்திரத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். புகவே வேண்டா புலன்களை நீர் புயங்க பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைவின் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைக்கலன்னு அர்த்தம். மிகவே நினைவின்னா என்ன அர்த்தம்? ஆற்றுல குளிங்கன்னு சொன்னால் குளிக்கலன்னு தானே அர்த்தம். மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டாம். திரும்பவும் சொல்கிறாரு, அது அல்லாத எல்லாத்தையும் விட்டுருங்க. அப்படியானால் அதையெல்லாம் விடாத ஒரு கூட்டமும் அவர் கண் முன்னால் என்ன செய்கிறது, படுகிறது. நாம இருந்தால் என்ன செய்வோம், இந்த நம்பரை சொல்லி அவர் அந்த 3வது வரிசையில் நிற்கிறவர் ஓகே இந்த சைடு வாங்க, அந்த 4வது வரிசையில் இருக்கிறவர் லெஃப்டில் இருக்கிற வாங்க, நீங்களாம் போயிருங்க அப்படின்னு என்ன செய்ய சொல்லுவோம். ஆனால் அது யாராலும் சொல்ல முடியாது. அதனால் தன்னுடைய கல்வியை இது முந்தின 44 பதியத்தை திரும்ப நடத்துகிறார். எத்தனாவது பதியத்துக்கு வந்துட்டு அது திரும்ப எல்கேஜிலேருந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கையிலேருந்து என்ன செய்கிறாரு, ஆரம்பிக்கிறார். அதை நீங்கள் இந்த பேசிக் மந்திரம் போனீங்கன்னா முன்னால் இருக்குது. இதில் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் முன்னால் இருக்கிறது. நீங்கள் நீத்தல் விண்ணப்பம் எடுத்தீங்கன்னா என்ன இருக்குது, எதில் போக வேண்டாம்னு சொல்கிறாரு, புலன்களில் போகாதீங்கிறது தான் நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம் எத்தனாவது தலைப்பு? 6வது தலைப்பை 45வது தலைப்பில் ஓப்பன் பண்ணுறாரு. காரணம் யாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ நடத்துகிறீங்க, மினிமம் டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு அறிவிச்சிருக்கிறீங்க. வேலை கொடுக்க போகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு ஒரு 10 பேர் கூட்டத்துக்குள்ளே கலந்துட்டான். அந்த இன்டர்வியூ நடத்துகிற ரொம்ப பக்குவப்பட்டவராக இருந்தால் என்ன செய்வார், அவங்களுக்கும் ஏதோ 4 விஷயங்களை புதுசாக சொல்லி கொடுத்து தம்பி உன் லெவலுக்கு ஒரு வேலையை வாங்கித்தாருன்னு சொல்லுவார்ல. உன் லெவலுக்கு நீ என்ன படிச்சிருக்கான்னு கேட்டு டிகிரி முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் நடக்குது, நீ வெளியே போன்னு சொல்ல மாட்டார். யார்? ஆமாம், அந்த பக்குவப்பட்டவர். அது மாதிரி எந்த லெவலுமே இல்லாதவன். ஞானசம்பந்தர் கல்யாணத்தில் ஞானசம்பந்தர் ஃபில்டர் பண்ணாரா? ஆனால் எல்லாருமே அதுக்குரிய தகுதி உடையவங்களா? எல்லாரையும் உள்ள நுழைச்சார்ல. அது மாதிரி இப்போ மாணிக்கவாசகருடைய நிலைமை. இப்போ அங்கே அவர் அந்த யாத்திரை புறப்படும் போது பக்குவம் இல்லாதவர்களும் இதில் கலந்துட்டாங்க, யாத்திரையில் கலந்துட்டாங்க. இப்போ அவங்கள இப்போ அரசு வேலையில் அந்த கல்வி தகுதியிலனா வேலை கொடுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கல்வி தகுதியிலனா அந்த வேலையை கொடுத்துருவாங்க. பிறகு அந்த வேலையை அவர் மேனேஜ் பண்ணுறதுக்கு இடையில என்ன கொடுப்பாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இடையில ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவர் அதை என்ன செய்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அவருக்கு என்ன இல்லாமலே வேலைக்கு எடுத்துருவாங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாமலே வேலைக்கு எடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில். போராட்ட காலங்களில் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. போராட்ட காலங்களில் 10,000 20,000 பேரை போஸ்டிங் போட்டுருவாங்க. ஒரு வேலையும் தெரியாமல் உள்ளே எடுத்துருவாங்க. அது உள்ளே வந்த பிறகு வெளியே இருக்கிற ஒருத்தன் கேஸ் போடுவான், நாங்கள்லாம் இத்தனை டிகிரி முடிச்சுட்டு இத்தனை வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கோம், இல்லை எதுவுமே இல்லாதவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. உடனே அரசாங்கம் நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லணும்னா, நாங்கள் பேசிக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றோம், அப்போ கொடுங்க. ஒரு 15 நாள் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி முடிச்சிருவாங்க. இப்போ இந்த சிக்கல் யாருக்கு? அதே தான். அவர் அந்த 45வது பதியத்தில் எத்தனாவது நீத்தல் விண்ணப்பத்தை ஓப்பன் பண்ணுறார். நீத்தல் விண்ணப்பம் எத்தனாவது பதியம்? அதை ஓப்பன் பண்ணுறார்.
தகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தகவலார் இருப்பார் தாம் தாமே என்று சொன்னது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்களால் உறுதிப்படுத்த முடியலன்னா நீங்கள் 7வது மந்திரத்தை வச்சு உறுதிப்படுத்தணும். நான் சொன்னதெல்லாம் அந்த மந்திர பேசிக்கில் தான். 7வது மந்திரம் எடுங்க. நிற்பார் நிற்க. ஆனாலும் தேரலை கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டாரு, அவனே பின் வாங்கிட்டான். புரியுதா? இது என்னமோ ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் நாளை திருமூர்த்தி மலைக்கு நாளைக்கு போகிறோம், விருப்பம் இருக்கிறான் வாங்கன்னு இதில் ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிங்கன்னா ஊரை திரண்டுருவான். அது பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ நீங்கள் கண்டிஷன் சொல்ல ஆரம்பி. திருமூர்த்தி மலைன்னா நீ நினைக்கிற மாதிரி பஞ்சலிங்கம் வரைக்கும் கிடையாது. மலையில் ஏறி அந்த பக்கம் இறங்கி கேரளாவுக்குள்ளே போயிட்டு கேரளாவிலேருந்து நடந்து தேனி வழியாக உடுமலைப்பேட்டைக்கு வரணும்னு சொல்லிப்பார். என்ன செய்வான்? அதுதான் இப்போ அவருக்கு நடந்து போச்சு. இவர் வேறு ஏதாவது நினச்சிட்டு ஒரு கூட்டமாக வந்துட்டாங்க. அவர் பார்த்தாரு, கடைசியில் ஒரு கூட்டம் வரலன்ட்டாங்க, நிற்பார் நிற்கன்ட்டார். ஆனால் அப்போவும் அவருக்கு மனசு ஆறலை. இந்த பதிகம் திருவாசகத்தில் ரொம்ப பிடிச்ச பதிகம் இந்த பதிகம். ஒரு 25 வருடங்களுக்கு முன்பே இந்த அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த பதிகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிகம். அதுக்கப்புறம் மனசு ஆறாமல் நிற்பார் நிற்க. சரி, நிற்கிறவங்க நின்றுட்டு போங்க. நில்லா உலகம். இது என்ன உலகம்? உலகம் நிலையற்றது. நீங்கள் வேணால் நிற்கலாம், நாங்கள் நிற்க மாட்டோம். நில்லோம், இனி நாம் செல்வோமே, நாங்கள் கிளம்புறோம். பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கம் ஆழ்வான் புன்னடிக்கே. கடைசியில் அவங்கள விட்டு பிரிஞ்சு கொஞ்ச தூரம் போயிட்டார் மாணிக்கவாசகர். அவருக்கு தாங்கலை. நம்ம கூப்பிட்டே இவனு வரலையே, சிவபெருமானை அடைகிறதுக்கு நமக்கு ஒரு குரு இறைவன் கிடைச்ச மாதிரி இவனுக்கெல்லாம் யார் கிடைப்பான்? இறைவனே குருவாக நமக்கு உபதேசித்தா நம்ம கூப்பிட்டே இவன் கரை சேரலையே, இவனெல்லாம் எப்படி கரை சேர போகிறான்? இவனுக்கு யார் கிடைப்பா? கொஞ்சம் தூரம் போய் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பாவமாக இருக்குது அவங்கள பார்த்து. நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படிமை. இனிமேலாவது நீங்கள் சிவநெறியில் நின்று லேட் பண்ணாமல் சேருங்கிறார். நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படிமை. சிவநெறியில் நின்று அது வழியாக நீங்கள் சேருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டால் ஒழிய இந்த பதிகத்தை நீங்கள் பாடலாம். இன்னும் ஒரு 500 கோடி வருடங்கள் கூட திருவாசகம் இருக்க வரைக்கும் சிவன் எப்போவும் இருப்பார், திருவாசகம் எப்போவும் இருக்கும், அது வரைக்கும் பாடலாம். பேரூடியிலே இருந்துச்சான் திருவாசகம். என்ன சொல்கிறீங்க? அதனால் இது தெரியாமல் நீங்கள் யாத்திரைப்பத்தை படிப்பதனால பாடலாம். பூவார் சென்னி மன்னன் எம் அப்படி பாடலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னு அனுபவிக்க முடியாது. ஒரு வகையில் இது ஒரு வகையான ஒரு சோகமும் சுமையும் கலந்த ஒரு பதிகம்தான். மாணிக்கவாசகர் வீடு பெறுவது சுகம். நிறைய பேர் வீடு பெற முடியவில்லையே என்பது சோகம். யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. அதனால் ஒரு வித்தியாசமான பதிகம். சரியா? பொய்விட்டு உடையான்னு சொல்லும்போதே ஆட்கள்லாம் சாஞ்சிருவான்களே. பொய்விட்டு உடையான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஊரை நம்ம காலி பண்ணிக்க போகிறோம், எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா கட்டாயம் காலி பண்ணி தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்துட்டுன்னு வச்சுருங்களேன். கையில் எதுவும் எடுத்து வராதிங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? காலி பண்ணி எல்லோரும் வாங்க, ஆனால் கையில் எதுவும் எடுத்து வரக்கூடாதுன்னு என்ன ஆகும்? இல்லை, எதுவுமே எடுக்கக்கூடாது. வீட்டு பத்திரம் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் அட்டை இருக்குது. இதையெல்லாம் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும், கலைஞ்சிடும். அதில் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து படித்தா மட்டும்தான் அதில் உட்காந்துருங்க, மேலே ஏறி உட்காந்துருங்க, இந்த பதியத்தை அனுபவிக்க முடியும். எல்லா வேலையும் பண்ணேன். சும்மா பாடுறதுனால எதை அனுபவிக்க முடியாது, இந்த பதியத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம்.